ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்லலாம். ஒருத்தவங்க படிச்சா மட்டும் போதாது. பேப்பர்ல பிரசன்ட் பண்ணணும். அந்த பிரசன்டேஷன் இல்லன்னா உங்களால மார்க் எடுக்கவே முடியாது. இந்த வீடியோவ நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா, உங்களால சுத்தமா மார்க் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ தான். லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ல 90 அவுட் ஆஃப் 90 எடுத்த ஒரு ஸ்டூடண்ட்டோடைய ஆன்சர் பேப்பர் தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்கேன் காப்பிய தான் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி அவர் 90 எடுத்திருக்காரு, எந்தெந்த இடத்துலலாம் எப்படிலாம் பிரசன்ட் பண்ணியிருக்காருன்றது தயவு செய்து சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. 12th ஜென்ரல் மேக்ஸ்க்கான வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணியும் பார்க்காதீங்க. ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி வரப்போன்னு தெரியும். லாஸ்ட் இயர் 12th மேக்ஸ் வீடியோ 90 மார்க்ஸ் எடுத்திருக்காரு அவர். அவருக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். ஏன்னா மேக்ஸில் 90 எடுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த 90 எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க் வந்து நம்மளுடைய என்ட்ரி போட்டிருப்பாங்க. 1 மார்க் நீங்கள் பாருங்கள். அவர் வந்து ஃபுல் மார்க் எடுத்திருக்காரு 1 மார்க்கில். ஃபஸ்ட் பேஜில் 15 1 மார்க் எடுத்திருக்காரு. அடுத்த பேப்பரில் மீதி இருக்கிற 1 மார்க்ஸு 1 மார்க்ஸில் 15. அப்புறம் 2 மார்க்ஸ்லாம் எப்படி எழுதியிருக்காரு, எல்லா 2 மார்க்ஸும் அட்டன் பண்ணியிருக்காரா, கம்பல்சரி அட்டன் பண்ணியிருக்காரு. 3 மார்க்கு, 5 மார்க்கு, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க 15, 19, 46, 10 டோட்டலாக 90 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எக்ஸாமில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்புறம் ஃபஸ்ட்டு பேப்பர் 1 மார்க்கு பாருங்கள் எப்படி எழுதியிருக்காரு பாருங்கள். ஆப்ஷனை நிறைய பசங்க பண்ணுற முக்கியமான தப்பு என்ன தெரியுமா? ஆப்ஷனை முன்னாடி போட்டு ஆன்சர் தப்பாக எழுதுறது, இல்லை ஆன்சரை தப்பாக எழுதிட்டு ஆப்ஷன் கரெக்டாக போடுது. ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கணும், ஆன்சரும் கரெக்டாக இருக்கணும், ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். அவர் முதல்ல ஆப்ஷனை போட்டு எழுதியிருக்காரு. கொஷின் நம்பர் கிளியராக போட்டிருக்காரு. நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஜில் 10 1 மார்க் எழுதியிருக்காரு. கீழே பார்த்தீங்களா ஒர்க்கிங் நோட்ஸ் இருக்குது. 1 மார்க்கு கூட ஒர்க்கிங் நோட்ஸ் கீழே எவ்வளோ அழகாக அந்த கோடு போட்டு அந்த ஒர்க்கிங் நோட்ஸ்லாம் கீழே போட்டு அதுக்கான ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் செகண்ட் பேஜில் மீதி இருக்கக்கூடிய 10 1 மார்க் இங்கே பாருங்கள். 16th 1 மார்க் தப்பாக எழுதியிருக்காரு. தப்பாக எழுதின 1 மார்க்கை எப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காருன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே முடிஞ்சிருது. சேம் ஃபஸ்ட் பேப்பரில் பார்த்த மாதிரியே இந்த பேப்பர்லையும் அந்த 1 மார்க் ஒர்க்கிங் நோட்ஸ் கீழே இருக்குது. அப்புறம் டேரெக்டாக 5 மார்க் போய்ட்டு இங்கே தான் முக்கியமான விஷயம் இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட். ஒவ்வொருத்தவங்களுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஃபுல் கொஷின் பேப்பர் அட்டன் பண்ண முடியாது, கிளியராக அட்டன் பண்ண முடியாது, சென்டம் எடுக்கவே முடியாது. ஓகேவா? டேரெக்டாக பாருங்கள். ஒரு 2 மார்க் 3 மார்க் போடாமல் 5 மார்க் போயிட்டார். இப்போ 5 மார்க்கில் 41ல் ஏ கொஷின் அட்டன் பண்ணியிருக்காரு. கொஷின்லாம் அவர் ஃபுல்லாக எழுதலை. நீங்கள் பதில் எழுதிட்டோன்னா ஆன்சர் சீட்டில் டேரெக்டாக ஆன்சர் போட்டார். ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி போட்டிருக்காருன்னு பாருங்கள். ஃபார்முலாலாம் எப்படி போட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த இது எல்லாமே எப்படி போட்டு அது ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 42ஓட 5 மார்க் பாருங்கள் எப்படிலாம் போட்டிருக்காரு. இந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்றது எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கால்குலேஷன் பண்ணுறது, சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் எவ்வளோ அது ஒரு ப்ரெசன்டேஷன் மெத்தடில் பண்ணியிருக்காரு. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. மேக்ஸ் பேப்பர்லாம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே வரும். மொத்த 5 மார்க்ஸும் கரெக்டாக போட்டிருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே போயிருக்கும். 5 மார்க்ஸ் மொத்தமும் கிளியராக போட்டிருக்காரு. எந்த இடத்துலையுமே ஸ்டெப்ஸில் மிஸ்டேக் பண்ணல. முக்கியமானது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸில் நீங்கள் எதாவது தப்பு பண்ணாலும் ஃபார்முலாவை தப்பாக போட்டு நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸை மனப்பாடம் பண்ணுவாங்க, மக்கப் பண்ணுவான். மக்கப் பண்ணிட்டு ஆன்சரை மட்டும் இந்த கொஷின் வந்தால் இந்த ஆன்சர் அப்படின்னு எழுதுவான். அப்படிலாம் எழுதுனா உங்களுக்கு மேக்ஸில் ஃபுல் மார்க் போட மாட்டாங்க, ஸ்டெப் மார்க் கிடைக்காது. ஃபார்முலாவை கரெக்டாக நீங்கள் போடலாம், மார்க் கிடைக்காது. ஃபுல்லாக 5 மார்க்ஸ் போட மாட்டாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், ஃபார்முலா கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் 5 மார்க்கு உங்களுக்கு ஆன்சர் போடுவாங்க. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா 5 மார்க் அப்படியே கடைசி 5 மார்க் வந்துட்டார். 5 மார்க் முடித்தோடனே அப்புறமா டேரெக்டாக எங்கே போயிட்டார், 2 மார்க் போயிட்டார். 2 மார்க் கொஷின் உங்களுக்கு தெரியும். 2 மார்க்கில் 3 மார்க்கில் கம்பல்சரி இருக்குது. அதில் அதுக்கு மேலே உங்களுக்கு 6 கொஷின் அட்டன் பண்ணணும். 6 2 மார்க் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ணணும். 2 மார்க்கும் பாருங்கள் எவ்வளோ கிளியராக நீட்டாக ஒரு பேப்பருக்கு ஒரு 2 மார்க்ன்ற மாதிரி போட்டிருக்காரு. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த அந்த முக்கியமான அந்த கீவேர்ட்ஸு அந்த இதெல்லாம் பாருங்களேன், நல்லா அண்டர்லைன் பண்ணி அதை நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரெசன்டேஷன் மேக்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் விட்டுறவே கூடாது, யாரும் மிஸ் பண்ணிடவே கூடாது. அதான் முக்கியமான விஷயம். நீங்கள் சென்டம் எடுக்கணும் மேக்ஸில் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஸ்டெப்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், சம்ஸை கரெக்டாக நீங்கள் போட்டு பார்க்கணும். ரிப்பீட்டடாக சம்ஸை நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இருக்கும்.
எல்லாருமே கேட்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இன்னும் ஒரு 40 நாள் கூட இல்ல. எப்படி ஃபுல் சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்றதுன்னு சொல்லிட்டு. பட் நம்ம அதுக்கு தான் பிளான் வச்சிருக்கோம். இங்கேருந்து உங்களுக்கு 3 மார்க்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3 மார்க்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. கம்பல்சரி கொஸ்டின் எவ்வளோ கிளியரா போட்டிருக்காரு பாருங்க. இந்த 2 மார்க் கம்பல்சரி கொஸ்டின கிளியரா அட்டெண்ட் பண்ணியிருக்கான். ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்ட்டா போட்டனால 2 மார்க்ல கரெக்ட்டா அவனுக்கு ஃபுல் மார்க் கம்பல்சரில வாங்கியிருக்கான். அப்படியே 3 மார்க்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுட்டே போயிட்டே இருக்காரு. 3 மார்க்ஸ்லேயும் கிளியராக போட்டிருக்கான். ஒவ்வொரு சம்ஸையும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் கிளியராக போட்டதோட நல்ல மார்க் எய்ம் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த சம்மை இந்த 40க்கு அப்புறம் இந்த 31 சம்மை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு போட்டிருக்கான். பட் ஆனால் அவன் வந்து என்ன பண்ணிட்டான், அடிச்சிட்டான். அடிச்சப்போ என்ன பண்ணியிருக்கான், எந்த சைட்லேருந்து அடிச்சிருக்கான். அப்புறம் அவன் எழுதியிருக்கான் பாருங்க, திஸ் வாஸ் ஸ்ட்ரைக் பை மீ. இதை வந்து நான் தான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், தமிழ்லையும் எழுதலாம். அப்புறம் எம்டி பேப்பர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. இவ்வளோதான் விஷயமே இருக்குது. ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பேப்பர் ப்ரெசன்டேஷன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த பேப்பர் ஃபுல்லாக பாருங்கள். 90 மார்க் எடுத்த மேக்ஸ் ஸ்டூடெண்ட் பேப்பரு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரெசன்டேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் போடுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். 1 மார்க்குக்கு முதற்கொண்டு ஒர்க்கிங் நோட்ஸ் எப்படி போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மார்க்கெல்லாம் எப்படி என்ட்ரி பண்ணுறாங்க அப்படின்றது. ஒவ்வொரு கொஷினுக்கும் கொஷின் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏபி வரும்போது அந்த ஏபிஆன்றது இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரொம்ப கவனம். கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் எவ்வளோ கிளியராக அட்டன் பண்ணுறோம், ஸ்டெப்ஸ் எவ்வளோ போடுறோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நீங்களும் கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக 12th மேக்ஸில் சென்டம் எடுக்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்க 40 டேஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.